நாட்டிலையோ நல்ல நாடு, நாட்டிலையோ நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, கோடமழை பொழியும் நாடு, குறைந்ததென்றல் வீசும் நாடு, இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு, இருவாச்சி மலரும் நாடு, வானிருந்த மலை பொழியும் மயிலிருந்து தொகையாடும், கிரிகளும் பாம்புகளும் கீர்த்தனைகள் பசுக்களும் படித்துறைகள் நீராடும், கட்டு ஊர்களும் இருக்கும் அதிர்வுலக்கு நெல் விளையும், கருத்தால் அறுத்து வர மரதாளும் பயிரா அறுத்து வந்த ஐங்கடந்த மாடு கட்டி போரடித்தா ஆளாது ஜன்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் போரடிக்கும். அழகு திரு நாடதுதான் ஐயா ஆணை கட்டி போரடிக்கும் அழகு திரு நாடது இலகடலால் சூழப்பட்ட கருவூரமாம் பட்டணத்தில் வாழ்ந்து வாரார் கஞ்ச கம்ச ராஜமன். கருவூரமாம் பட்டணத்திலே வாழ்ந்து வரக்கூடிய ஒரு கொடையின் கீழ் அரசி பரிகாரம் செய்து வரக்கூடிய கஞ்ச கம்சமுடி ராஜ மன்னன். அந்த கம்சமுடி ராஜனாகப்பட்டவன் மதுராபுரி பட்டணத்திலே உக்கரசேன மன்னனுக்கு பிறந்த பிள்ளை. இந்த ஆண் குழந்தை நாம் ராஜ்யத்தில் இருந்தால் ராஜ்யம் அழிந்து போகும் என்று சோசியர் சொல்ல உக்கரசேன மன்னனாகப்பட்ட ஒரு கம்ச பெட்டிக்குள்ளே அவனிப்பி வைத்ததனாலையும் அந்த கம்ச பெட்டி யமுனை ஆற்றங்கரையில் வந்து தங்கி இருந்ததனாலையும் கம்சராஜனுடைய சித்தப்பா அதனை எடுத்து அதனால அவனுக்கு கம்ச பெட்டியில எடுத்ததனால கம்சன் என்று பெயர் வைத்தார்கள். கம்சமுடி ராஜ மன்னன் கருவூரம் பட்டணத்தில் ஆளுக்கேத்த பேரு பேளுக்கேத்த ஆறு பேரே கம்ச வாங்குவதும் கம்சன்தான். கருவூரம் பட்டணத்தில் கஞ்சராஜனுக்கு ஏழரை அங்கோபுரமா இதரே ஒரு மண்டபமா சூழரை அங்கனமா சுத்தி கட்டும் மாளிகையா மண்டபமா மடப்பொழியா காவலர்கள் எவலர்கள் களஞ்சிய பொந்தரவியமா ஆணை கட்டும் ஜாவடியா அசைந்திருக்க மண்டபங்கள் குதிரை கட்டும் தாழ்வடமா கொட்டார சாவடியும் அந்த கம்சமுடி ராஜனுக்கு 1000 மந்திரியா 64 தலையாரியும் ஐயா மந்திரியும் பிரதானியும் மற்றும் உள்ள சயனியமா இந்த நல்ல பெருமையோடு இந்த நல்ல பெருமையோடு இருந்தரசு செய்துவாரா. நடந்துட்டாலும் கால் காசு கமசம் கேட்பான் அலிக்கு நடை நடந்தான்
அதுக்கு ஒரு கமிஷன் கேட்பான். செப்பு குடம் எடுத்து சிலது பெண்கள் வந்தாரானா அதற்கும் சில காசு கம்சம் கேட்பான். கஞ்ச கம்ச ராஜமன்னன் அந்த கருவூரமா பட்டணத்தில் பிறந்தாலும் கமிஷம் உண்டு, மக்கள் பிறந்தாலும் கமிஷம் உண்டு, பாவிக்கு இறந்தாலும் கமிஷம் உண்டு. பட்டணத்திலே வாழ்ந்து வரக்கூடிய கஞ்ச கம்சராஜ மன்னன் கருவூர்மா பட்டணத்திலே கை வீசி நடந்தாலும் கால் காசு கமிஷம் கேட்பான். அப்ப கையை வீசி நடக்க விட மாட்டான், கால் காசு கமிஷம் கேட்பான. அலைக்கு நடந்தாலும் அதுக்கு ஒரு கமிஷம் கேட்பான். இப்ப அதுக்கும் கூப்பிட்டு கமிஷம் கேட்பான். செப்பு குடம் எடுத்து சிலது பெண்கள் வந்தாலும் அதற்கு சில காசு கமிஷம் கேட்பான். சரி, அரைக்கீரை விற்றாலும் அதற்கு ஒரு கமிஷம். அதுக்கும் கமிஷம் கேட்பானா? அடுத்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு பெண்ணு வந்தாலும் அந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு பெண் போனாலும் அதுக்கு ஒரு கமிஷன் கேட்பான். ஊரு மொய் பண்ண வைக்கும்போது அந்த மாதிரி கேட்பான். பிறந்தாலும் கமிஷம் இறந்தாலும் கமிஷம். இப்ப பிறந்தாலும் கமிஷம் கொடுக்கணும், இறந்தாலும் கமிஷம் கொடுக்கணுமா? கொடுக்காத சும்மா விடுவானா? விட மாட்டானே. இப்ப நம்ம பஞ்சாயத்துல எழுதி வைக்கோம்ல, அது மாதிரி ஒரு மாசம் கழிச்சு நம்ம கமிஷன் கொடுக்கணும். கமிஷன் கொடுக்காட்ட நம்மளை ஆக்கின பண்ண போடுவான். அதான் பிறந்தாலும் கமிஷம், சண்டாளனுக்கு இறந்தாலும் கமிஷன் கொடுக்கணும். பத்தியலா? ஆமா. அப்பேற்பட்ட கம்சமணி ராஜ மன்னனுக்கு தங்கைமார்கள் 2 பேர்கள். யாரு? கஞ்ச கமிஷம் மட்டுமா வாங்குவான்? என்னென்ன ஊருக்குள்ள இருக்க நல்ல தண்ணி கிணத்துல எல்லாம் நஞ்சை இடிச்சு கலந்துருவான். அவன் அரண்மனைக்கு தண்ணிக்கு போனா ஒரு குடத்துக்கு இத்தனை ரூபான்னு கமிஷன் வாங்குவான். அந்த தண்ணியை வந்து வடிகட்டி கொடுப்பான், வடிகட்டி கொடுத்துடுவான். அதான் பேரு வடிகட்டி கமிஷனா. ஆமா, தூசி எதுவும் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாதுல ஐயா? இருக்கக்கூடாதா? அப்பமாவது ஒரு குடத்துக்கு ஒரு பைசான்னு கமிஷன் வாங்கினான் அந்த காலத்துல கஞ்ச கம்ச ராஜ மன்னே. ஆமா, இப்ப நீங்க போறீங்கள பாருக்கு, தண்ணி எவ்வளவு கொடுத்து வாங்குதிய? 20 ரூபாய்க்கு இருக்கு, 10 ரூபாய்க்கு இருக்கு, 20 30 ரூபாய்க்கு இருக்கு, துட்டுக்கு தகுந்தபடிலாம் இருக்கு தண்ணி பாட்டு. நல்ல தண்ணி. ஆமா, 170. ஆமா, அப்போ அதையும் நம்ம வடிகட்டி குடிச்சுதான வேண்டி இருக்கு, குடிக்காம முடியுமா? அப்பேற்பட்ட கஞ்ச கம்சமணி ராஜ மன்னனுக்கு தங்கைமார்கள் 2 பேர்கள். ஹலோ, நியாமிதாளைக்கு இருப்பனால் இளைஞர்களெல்லாம் கோயிலுக்கு வர வேண்டும். விழாக்கம் பூதகி. ஏப்பா பெரிய பூத மாதிரி இருப்பா. 7 மலை உயரம் 200 அடி அகலம், பெரிய மலம்பாம்பு மாதிரி இருப்பா. பூத பிசாசு போல் தோன்றுவாளா? ஏ அப்பா, அந்த பூதகியானவளை பார்த்தான். இவள் இங்கு இருந்தாளானா நம்மளுக்கு கிடைக்கும் கமிஷ பணம் கிடைக்காது. ஊருக்கு அப்பால் ஒரு கல்லறையை கட்டி, பெரிய கடற்கரை ஓரத்துல கல்லறையை கட்டி நாம் பூதகியாலே அடைத்து வைத்தான். அதுக்கு குமரி மன்னன் பேர் கொடுத்து, பூதகி எனக்கு எப்ப ஆபத்து வந்தாலும் நீ அப்ப வந்து எனக்கு உதவணும். அண்ணனுக்கு எப்ப ஆபத்து வர நீ உதவணும். அப்படி இருக்க கம்சராஜனுக்கு இன்னொரு தங்கை இருந்தா. அவள் தான் இளையவள் தேவகி பெண்ணானவா. ஆமா, அந்த கம்சன் தங்கை இளையவள் தேவகி பெண்ணானவள். ஆமோ, பெண்ணுக்கானா பெண்ணழகி, பெண்ணுக்கு பெண்ணழகி, எடை கொண்ட மயிலழகி, அவ கண்ணுக்கு கண்ணழகி, மூக்கு வடிவழகி, மூக்கழகா மொழியழகா மொழி, அந்த தேவகியா முகத்தினுடைய
செக்க சிகப்பழகி செந்தூர பொட்டழகி பங்கி தலையழகி வாடாமல்லி நிறமழகி ஓர தலையழகி குங்குமுக பொட்டழகி பொட்டழகி அவ ஓல பூசையலில ஒரு பாகம் தலையழகும் தேவகிய பெண்ணவளும் வேப்பையில செய்யலில மேல் புருவம் ரெண்டழகும் கெண்ட மீன் செய்யலில புலிமொழியா கண்கள் ரெண்டும் ஏறு நெத்தி புருவங்களும் அவ எழுத்தாணி மூக்கழகா குமுளம்பூ செய்யலிலே ஊரிய நாசிகளா அவ மஞ்சன பெட்டி போலே மங்கையவ நாடிகளா உள்ளை அரும்பு போலே முன்வருச பல்லழகும் பிச்சி நல்ல அரும்பு போலே பின்வருச பல்லழகும் பதைக்க கட்டி வார்த்தது போல் பக்கம் 16 பல்லு அவ முத்து கட்டி வார்த்தது போல் 32 பல்லு ஈச்சம்பழம் போலே இளங்காவி பல்வருச கோவை பழம் போலே பழங்கள் போல கும்பனையால் உலகா தாமரை இதழு போலே தையலரின் கண்ணர் ரெண்டும் கமகங்கோலை சாய்ந்தது போல் கட்டழகி கழுத்தழகும் அவன் மெழுகுருக்கி வார்த்தது போல் முதுகனோட தன்னழகும் பொக்கிசங்கள் விரித்தது போல் புசத்தனோட திருவழகா கட்டி நல்ல கரும்பு போல கனகமணி அவரைக்க செய்யலில 5 விரலழகா பைத்தனத்து செய்யலில 10 நல்ல விரலழகும் வச்சிரங்கள் பதித்தது போ வாய்த்த 10 நகமழகி இளையவள் தேவகி சித்துடுக்கு கடைந்தது போல் அவ சேலை கட்டும் இடையழகி ஆளில அருங்கிலியால் மயிரழகா இளவாளன் தண்டு போலே காலு ரெண்டும் தன்னழகா செய்யலேல அவளுடைய போடு அங்க இந்திரரு காணாலும் இருபுறமும் மச்ச உண்டு சூரியரு காணாலும் சுத்தி வரம் மச்ச உண்டு மேனகைக்கு ஆனாலும் மேல் புருவம் மச்ச உண்டு அந்த ஊர்வசிக்கு ஆனாலும் உதட்டில் மச்சம் தானே உண்டு லட்சுமிக்கு ஆனாலும் நெத்தில் மச்சம் தானே உண்டு
பார்வதிக்கு ஆனாலும் 10 தேமல் உண்டு இதையரு காணாலும் சின்ன பக்கம் மச்சம் உண்டு ஆடி வரும் நாகத்துக்கு அடிவயிற்றில் ஓடுகிற ஒதுக்கு மணல் கரமணலும் அந்த தேவகி பெண்கோடிக்கு கூந்தல் கருப்பொழிய குற்றம் வேற கருப்பும் இல்லை உருவம் கருப்பொழிய உருவம் கருப்பொழிய அவளுக்கு பின்ன வேற கருப்பும் இல்லை அப்பேற்பட்ட அழகு நிறைந்த தேவகி பெண்ணானவா நான் மகள் தனித்திருப்பாள் என்று எண்ணி கஞ்ச கம்சமுடைய ராஜன் தங்கைக்கு 7-8 தோழி பெண்களை கொடுத்து 7 அறைக்கும் கீழறையிலே வைத்திருக்கிறான். அப்படி இருக்க கஞ்ச கம்சமுடைய ராஜன் என்ன எண்ணுகிறான்? மூத்தவள் பூதகி பூத பிசாசு போல் இருக்கிறாளே, தலைவாசல் வந்து இருந்துக்கிறாளா. இளையவள் தேவகி அழகு நிறைந்த பெண்ணாக இருக்கிறார். அழகில நிறைந்தவளா இருக்கா. நாம் தங்கை தேவகியானவளை காலகாலத்துல கட்டி கொடுக்கணும். காலகாலத்திலே கல்யாணம் செய்து கொடுத்து கல்யாணம் முடிக்கணும், கண்குளிரே பார்க்க வேணுமானா ஆமா அந்த காலம் எல்லாம் என்னன்னா இந்த கேமரா அந்த போட்டோ ஸ்டூடியோ எல்லாம் ரொம்ப கிடையாது. இப்ப எத்தனை கேமராவே மேல வந்து நம்மள எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் யாது கிடையாதுல. ஒரு பெண்ணை போட்டோ பிடிக்கணுமானா ஆமா ஓவியரை கொண்டு வந்து ஓவியம் வரைவார்கள். இப்ப தெய்வத்தை அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு இது மாதிரி வரைஞ்சுக்கிட்டு இருக்கணுமா. ஆமா அப்படி ஓவியர்களை அழைத்தார். ஐயா ஓவியரே, என் தங்கை இளையவள் தேவகி பெண்ணானவளை போட்டோ வரையணுமானா அவளை நேரடியாக பார்க்க கூடாது. வாசல்ல ஒரு திரைய போட்டு இது மாதிரி பெரிய திரைய போட்டு திரைக்கு உள்ளே தேவகி, ஆமா திரைக்கு வெளியே ஓவியர். ஆமா நிழலை பார்த்தே அந்த காலம் ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. அப்படி பெரிய கெட்டிக்காரங்க. இப்ப தன்னுடைய உருவத்தை நிழலை பார்த்து தன் சிற்பங்களை வரைந்து. ஆமா இப்பவும் பாருங்க என்ன கேமரா மூலியமா அந்த யூடியூப் சேனல் நிறைய வச்சிருக்காவுல. இதுல என்ன எப்படினாலும் ஆளை மாத்திக்கிடலாம். அப்படித்தானே? அப்படி இருக்கா? ஆமா அப்படியா? இது தெரியாம போச்சு எனக்கு. அப்படியா? ஆமா எப்படினாலும் மாத்திக்கலாம். நான் தான் சொல்லிக்கலாமா? உங்களை நான் தான் மிருகம்னு சொல்லிக்கலாம், என்னைய நீங்க தான் மாரியம்மான்னு சொல்லிக்கலாம். அப்படி சொன்னால் மக்கள் நம்ம சொல்லிக்கலாம். யூடியூப் சேனல்ல பார்க்கல ஆள் மாறி நம்மளுக்கு தான் பலிக்க மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. நம்ம கேமரா பார்க்க வேலை அப்படி வேலை. அப்படியா? ஆமா பண்ணிடலாமா? எப்படினாலும் மாத்திக்கலாம். பண்ணிடலாமா? பாருங்க இப்ப நீங்க சைட்ல இருந்தாலும் நாளைக்கு நம்ம அண்ணாச்சி ஆறுமுகசாமி என்ன உங்களை பெட்டியில இருக்க மாதிரி எடுத்து போட்டுருவாரு. அப்படியா? எல்லாம் இந்த கேமரா பண்ணுத வேலை. அதானே கேட்க. இது தெரியாம போச்சா? கருப்பா இருந்தாலும் கலரா எடுத்துருவாங்க பாத்துக்கோங்க. காலம் வந்ததுக்கு அப்புறம் 24 மணி நேரமும் இந்த 10 விரலுக்கு வேலை இருக்கு. இப்போ சொல்லுத்தான் கம்ப்யூட்டர், ஆனா அதுல ஓயாம ஓய்வில்லா வேலை இருந்துகிட்டே இருக்கு. அண்ணாச்சி செல்ல கீழே வைக்கவே முடியாது. அங்க பாருங்க இன்னும் முன்னும் உட்கார்ந்தாவும் படக்குன்னு எரிஞ்சு வந்து நின்னுக்கிட்டாவும். அப்பமெல்லாம் அப்படி இல்லை. ஓவியம் வரைஞ்சோமா முடிச்சோமா போய்கிட்டே இருப்போம். அப்படி ஓவியரை வரவழைத்தார் கமிஷமுடைய ராஜ மன்னன். ஓவியரே, என் தங்கைய போட்டோ வரையணுமானா அவளை நேரடியாக பார்க்க கூடாது. அவள் நிழலை பார்த்தா அதுவும் சாடையாக பார்த்துதான் வரையணும்னா. தன் சிற்பங்கள் எல்லாம் ஆளை பார்த்து இவர் இப்படித்தான் இருப்பாரு, இந்த பகவதி அம்மாள் இப்படித்தான் இருப்பா
இந்த சுருவத்துல தான் இருப்பான்னு பார்த்து வரையக்கூடியது. அப்படி 4 ஓவிய போட்டோ வரைய செய்து 4 போட்டோவையும் 4 மந்திரி கையிலே கொடுத்தார். ஓ 4 மந்திரி கிட்ட கொடுத்தாச்சா? ஐயா மந்திரி, என்ன இந்த 4 ஓவிய போட்டோவை கையில வச்சுக்கோங்க. எல்லாரும் 4 பேரும் கையில வச்சுக்கோங்க. 4 யானையும் கையில வச்சுக்கோங்க. ஏமனா போகும்போது சவாரி செஞ்சு போனோம்ல, 4 யானை சுமக்கும் பொன் பொருளையும் கையில வச்சுக்கோங்க. ஐயா போற வழியில எதுக்கு? போற வழியில நடந்து போவது ஒண்ணுக்கு ஆகாது. 4 யானை எதுக்காகும்? ஒண்ணுக்கு ஆகாதான். ஆனை சுமந்துட்டு போவதுக்கு கையில துட்டு இருந்தாதான் போற வழியில நம்ம நினைச்சதை சாப்பிட்டு போகலாம். இந்த சிறப்பான வேளையிலே பாடுமில்ல புலமேடல ஆதரிக்க வேண்டும் என்று 4 யானையும் கொடுத்தார். 4 யானை சுமக்கும் பொன்பொருளையும் கொடுத்தார். நாங்க செலவுக்கு வச்சுக்கோங்க. ஐயா மந்திரி, என் தங்கை தேவகிக்கு ஏற்ற மாப்பிள்ளை தேசத்தில் எங்கிருந்தாலும் 8 நாளைக்குள்ளே கொண்டு வரணும். மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்? ரொம்ப கருப்பாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கலராவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வளர்ந்த மாப்பிள்ளையும் ஆகாது, ரொம்ப குட்ட மாப்பிள்ளை ஆகாது. ஆமா, நெட்டையும் ஆகாது, குட்டையும் ஆகாது, தடியும் ஆகாது, பொடியும் ஆகாது. தண்டிக்கு தரத்தோடு கருப்பும் ஆகாது, சிகப்பும் ஆகாது. அந்த பொண்ணுக்கு தகுந்த மாப்பிள்ளை கொண்டு வரணும். தண்டிக்கு தரமாக பொண்ணுக்கு பொருத்தமான மாப்பிள்ளை. ஆமா, அதுவும் 8 நாளைக்குள்ள வேணும்னா. அட சண்டாள பாவி, மந்திரிமார்கள் யானை மீது அமர்ந்திருந்து கொண்டு இப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்க்கணும்னா எங்கயா போகலாம்? நம்ம எந்த நாட்டுக்கு போவாய்? எந்த மந்திரி 4 பேர் எங்க போகலாம்? என்ன தென் திசைக்கு பண்ணுங்க? அங்கதான் உங்களுக்கு பிடிக்குமோ? ஐயா தென் திசை எமனுடைய பார்வை, அதுக்கு படக்கணும் போக கூடாது. அப்படி ஒரு மாப்பிள்ளைய பார்க்கணுமானா சேர நாட்டுக்கு வருகின்றார்கள். ஓ சேர நாடு செழிச்ச நாடுன்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு அழகான மாப்பிள்ளைய பார்த்தாரு. மாப்பிள்ளை தாளக்காரர் மாதிரி ரொம்ப ஆளு சூப்பரா இருக்காரு. ஏ அப்பா, சரியா உள்ள மாப்பிள்ளை. ஆனா மாப்பிள்ளை வந்தவரை வான்னு கேட்க மாட்டாருயா. ஏன் வான்னு கேட்க மாட்டாரு? கண்ணும் தெரிஞ்சா தானே ஆள் தெரியும். அப்ப மாப்பிள்ளைக்கு முழி கண்ணு குருடு. இந்த மாப்பிள்ளைய கொண்டு போனா கம்சராஜா நம்ம கண்ணை புடுங்கி வச்சாலும் வச்சிருவான். கண்ணை கரண்ட் லோட்டு பொறிச்சிருவான். சோழ நாட்டுக்கு வந்தார்கள். அங்கே அதை விட ஒரு மாப்பிள்ளைய பார்த்தார். என்ன பார்த்த மாப்பிள்ளைய விட 2 மடங்கு அழகா இருக்காரு. என்ன அப்படி என்ன அழகு? தம்பி, ஓ தம்பிக்கு ஊரு எந்த ஊரு? தம்பி உனக்கு எந்த ஊரு? பத்தியெல்லாம் காது எப்படி நல்லா இருக்கு? ஏன் சொல்லாண்டி, நேத்தே சாப்பிட்டியோ? பரவாயில்லையா போ, நேத்தே சாப்பிட்டாரா? உனக்கு எந்த ஊரு? அப்படியா? அப்ப பரவாயில்ல, கரெக்டா கேட்டிருக்காரு. அப்படியா? அது அந்த ஒரு ஊர் இருக்கு. அப்படி அது சரியான ஊர் தான். பஸ் அடிக்கொருக்க இருக்கு அந்த ஊருக்கு. இந்த மாப்பிள்ளைக்கு காது கேட்க மாட்டேங்குது. சரி, இவரை கொண்டு போய் நம்ம ஒப்படைச்சோம்னா நாம ஸ்பீக்கரை பிடிங்கி இவருக்கு வச்சாலும் வச்சிருவான். அப்ப எங்க போகலாம்? எந்த நாட்டுக்கு போவ? பாண்டிய நாடு நம்ம நாடு. ஆமா, நம்ம நாட்டுல கருப்பெல்லாம் கட்டி வைரம் வெள்ளையெல்லாம் வெறும் சொல்லன்னு சொல்லுவாங்களா? மாப்பிள்ளைய பார்த்தா ஒவ்வொரு பக்கம் பார்த்தா வாய் பேச மாட்டுக்காங்க, கண்ணு தெரிய மாட்டுக்கு, கை காலு ஊனமா இருக்கு. அதனால இனி நம்ம மாப்பிள்ளைய தேடி பிரயோஜனம் இல்ல. காது கேட்க மாட்டுக்கு. 4 யானையும் காலியாச்சு. ஆமா, 4 யானை சுமந்த பொன்பொருளும் காலியாச்சு. இப்ப போற இடத்துல அவளும் சாப்பிட்டு காலி. மந்திரியும் ஓடி வந்து, மந்திரியும் ஓடி வந்து கருவூரமாம் பட்டன கம்சராஜன் இடமாதில ஐயாவே கம்சமண்ணா, ஐயாவே அடியார்கள் ஐயா உங்க தங்க தேவகைக்கு மாப்பிள்ளைய தேடியல்லோ போகாத இடமும் இல்ல, போகாத பாராத தேசம் இல்ல.
8 நாளா தேடி அலைந்தும் உங்க தங்கச்சிக்கு ஏத்த மாப்பிள்ளை தேசத்துல எங்கும் கிடையாது. இந்த தேசத்துல பார்க்காத ஊரு கிடையாது. தண்டிக்கு தரமாக பொண்ணுக்கு பொருத்தமாக மாப்பிள்ளை கேட்டீங்களே. அதனால மாப்பிள்ளைய பார்த்தா ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு குறையா இருக்கு ஐயா. அப்ப அந்த மாப்பிள்ளை கொண்டு வர முடியுமா? அப்ப என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா, நடக்குமா நடக்காதா, அத சோசியம் தான் பார்க்கணும். ஆமா, கம்சராஜனுடைய ஆட்சியிலே 1000 சோசியர்கள், 1000 சோசியர்களும் பறையோசை அடித்தார் மந்திரி. ஆமா, பறையோசையை கேட்டு 999 சோசியரும் வந்துட்டாங்க. ஆமா, அந்த பறையோசையை காட்டி எல்லாரும் ஓட்டமா ஓடியாராங்க. ஆமா, இந்த 999 பேரும் வந்த சோசியர் எல்லாம் இந்த கம்சராஜனுக்கு பொய்யெல்லாம் உண்மையாக நினைப்பான், உண்மையெல்லாம் பொய்யாக நினைப்பான். எந்த சோசியர் உண்மையை சொல்லுறாரு, நல்லது கெட்டதா தெரியும், கெட்டது நல்லதா தெரியும். பாத்துக்கோங்க. ஆமா, அவன் பிறந்த லக்கணம் அப்படி அவனை சொல்லி என்ன குத்தம் இருக்கு? அதானே பார்த்தேன். ஆகையினால இந்த கம்சராஜனுடைய ஆட்சியிலே 1000 சோசியர்களே ஒருவர் தான் குறைந்தார். வந்தவங்க எல்லாம் ஒண்ணு பேசி வராங்க. என்ன சொன்னாங்க? உன் சோசியம் நல்லா இருக்கும், என் சோசியம் கொஞ்சம் அறகுறையா இருக்கும். ஆமா, பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லிடணும். ஆமா, பொய் சொன்னாலும் பொருத்தமா. எல்லாருமே கம்சன் தங்கைக்கு மாப்பிள்ளை இப்பம் கிடையாதுன்னு சொல்லிடணும். மாப்பிள்ளை வரமாட்டாரு வரமாட்டாரு வரமாட்டான்னு சொல்லிடணும். 999 சோசியரும் மாப்பிள்ளை வரமாட்டாரு, உங்க தங்க தேவகைக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது, மாப்பிள்ளை இல்லைன்னா அப்படின்னு வந்த சோசியம் பூரா சொல்லிட்டாங்க. 1000வது சோசியர் ஆமா, பொய் சொன்னவங்களுக்கெல்லாம் வெகுமதியை அள்ளி கொடுக்கறா. இந்த கம்சமணி ராஜா அள்ளி அள்ளி கொடுக்காரு. 1000வது சோசியர் யார் வாரா? சுப்புக்குட்டி ஐயர் சுந்தராட்சி, அவங்க பேரு காசி பாப்பான் கல்யாணி ஆட்சின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஐயரு காசியிலே 60ஆம் கல்யாணம் முடிக்க வந்திருக்காங்க. ஆமா, 60க்கு 60 முடிச்சு காசிக்கு சென்று 60ஆம் கல்யாணம் அன்னைக்கு நடக்கு. ஓ, அன்னைக்கு சிறப்பா அன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. 2 முடிச்சு போட்டாரு, 3வது முடிச்சு போடணும். கம்சராஜன் அனுப்பிய ஓலை போய் கையில சேருது. இந்த அறிக்கோலை வந்து கையில சேருது. இப்படி அடியே கல்யாணி, ஏ கல்யாணி, கம்சராஜன் கோட்டையில இருந்து எனக்கு உத்தரவு வந்திருக்கம்மா. என்ன ஓலை வந்திருக்கு? அரண்மனைக்கு வர வேண்டும் என்ற அழைப்பு ஓலை வந்திருக்கு. ஓ, அறிக்கோலை வந்திருக்கா? பாருங்க ஐயா, 2 முடிச்சு போட்டியலே, இன்னொரு முடிச்சு எனக்கு யாரு போடுவா? அத பாதவதி, நீ இப்படிலாம் சொல்லலாமா? சொல்லக்கூடாதுல. நீ காலகாலத்துல கல்யாணம் செய்து வைத்து அம்மா கல்யாணி, கல்யாணி, கம்சனுடைய கோட்டைக்கு நான் போகலையானா என் கழுத்தை அறுத்தாலும் அறுத்துருவான். ஆமா, வந்தா சேர்த்துக்கோ, வரலனா விட்டு தள்ளு. தள்ளிரம்மா. 8 நாள் பொறுத்திருந்து பாரு. நான் வரலையானா தாலியை கலத்திக்கோ, தலைய மொட்டை அடிச்சுக்கோ. ஏ கல்யாணி, வெள்ள உடுத்திக்கோ, வீட்டுக்குள்ள இருந்துக்கோ. ஆமோ, சோசியர் சொல்ல பார்த்தால் கல்யாணி ஆச்சு. ஆமா சுவாமி, நீங்க போன காரியம் ஜெபிச்சாலும் ஜெபிக்கலாம், போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க என்று சூரியன் உதிப்பதுமே பொய்யேயானா, ஐயோ பொய்யேயானா, நீங்க சுவாசியம் சொல்லுவதும் உதிப்பதுமே பொய்யேயானா, ஐயோ பொய்யேயானா, சாதகம் சொல்லுவதும் பொய்யானே. ஐயா பொய்யேயானா, சாதகம் சொல்வதும் சூரியன் உதிப்பது பொய்யானா சொல்லும் சோசியமும் பொய்யாகும். சூரியன் உதிப்பது பொய்ன்னு சொன்னா, சந்திரன் உதிப்பதும் பொய்யானா சொல்லும் ஜாதகமும் பொய்யாகவும் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைத்தார். ஆமா, கம்சராஜனுடைய கோட்டைக்கு வருகின்றார் சோசியர்.
சரி இந்த சிறப்பான வேளையிலே பாடும் நாமளுக்கு பணம் கொடுத்து ஆதரித்த கம்சராஜன் கோட்டையிலே ஐயாவே கம்சம் அண்ணா அழைத்த விவரம் என்ன ஓ சோசியாரே என் தங்கை தேவகைக்கு எண்ணி 8 நாளைக்குள்ள மாப்பிள்ளை வரணும். மாப்பிள்ளை வருவாரா? கல்யாணம் நடக்குமா நடக்காதா? மாப்பிள்ளை வந்தவர்கள் எல்லாம் மாப்பிள்ளை இல்ல இல்லன்னு போயிட்டாங்க. வந்த சோத்தியர் எல்லாம் மாப்பிள்ளை வரமாட்டாரு வரமாட்டாரு. நீராவது பார்த்து சொல்லும் ஐயா. ஜாதகத்தை நல்லா சொல்லும் பார்த்து. தேவகையின் ஜாதகத்தை எடுத்து பார்த்தார். கம்சம் அண்ணா கம்சராஜா அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் ஐயா. அஞ்ச வேண்டாம். எண்ணி 8 நாளைக்குள்ள உங்க தங்கைக்கு ஏற்ற மாப்பிள்ளை கண்டிப்பா வருவார். அது 8 நாளுக்குள்ள வர. அப்படியா? ஒன்ன மாதிரி கிடைப்பாரோ? அழகா இருக்காரு அழகா இருக்காரு. ஒரே கிடையாது மாப்பிளைக்கு. ஐயா கம்சம் அண்ணா உங்க தங்கை தேவகைக்கு ஏற்ற மாப்பிள்ளை 8 நாளைக்குள்ள கண்டிப்பா வருவார். எண்ணி 8 நாளுக்குள்ள வருவாரு. வந்தவர்கள் எல்லாம் மாப்பிள்ளை இல்ல இல்லன்னு போயிட்டாங்களே. உமக்கு மட்டும் 8 நாளுக்குள்ள மாப்பிள்ளை எங்கிருந்து வரார்? ஆமா ஐயா மந்திரி மந்திரி பாருங்கள் இங்க. வாங்க வாங்க. பொய் சொன்ன சோசியரை பிடித்து அடைங்க கல்லறையில. மாப்பிள்ளை வாரது வரைக்கும் இவருக்கு பச்சை தண்ணி கொடுத்துடக்கூடாது. ஆமா பச்சை தண்ணி கொடுக்கூடாது. வாங்க. வளைவிக்கிட்டு போதாவோ என்ன செய்வா? மாப்பிள்ளை வாரத வரைக்கும் பிடிச்சு அடைக்கணும் கல்லறையில. ஆமா பச்சை தண்ணியும் கொடுத்துடப்படாதே. சோசியரை பிடித்து அடைத்தார்கள் கல்லறையிலே. ஆமா 8 நாள் வரைக்கும் பச்சை தண்ணியும் கொடுக்கப்படாது. ஓ பச்சை தண்ணி கொடுக்க கூடாது. என்னடா என்ன சொல்லலாம்? கல்லறைக்குள்ளே இருக்கக்கூடிய சோசியருக்கு பக்கம் உள்ள மிருகங்கள் எல்லாம் ஆமா யார் பொய் சொன்னார்களோ அவர்களை தீண்டிரும். ஓ அப்படி பொய் சொன்னவர்களா? யாரு உண்மையை சொன்னார்களோ அவர்களை உயிர்களுக்கு பாதுகாப்பா இருக்குமா? ஓ உண்மையை சொன்னா பாதுகாப்பா இருக்கணும். அப்பேற்பட்ட கல்லறைக்குள்ளே பிடித்து அடைத்தார் சோசியரை. ஆமா 8வது நாளையிலே மாப்பிள்ளை வருகின்றார். ஆமையா மாப்பிள்ளை எங்கிருந்து வராரு? இந்த நாட்டில இருந்து. சூரநாடு தன்னாதிலே சூரநாடு தன்னாதிலே சூரராஜன் சூறாவள்ளி பெற்றெடுத்த திருமகன்தான். சூரராஜன் கம்சராஜனுக்கு அம்மா கூட பிறந்த தாய் மாமா. ஆமையா சூரவள்ளி அப்பா கூட பிறந்த அத்தை. பொண்ணும் கொடுத்து பொண்ணு எடுத்திருக்காங்க. ஆமா அவர்கள் 2 பேர்களுக்கும் பிறந்த பிள்ளை. அவன் வசுதேவனானவரும் சனித்த 6ஆம் மாதத்தில தந்தையும் ஆண்டு போனார். பிறந்த 6ஆம் மாதத்தில பெற்றவளும் ஆண்டு போனார். அம்மாவில் வயிற்றிலே ஜனித்தார். தந்தை ஆண்டு போனார். ஐயா போயிட்டாரு. பிறந்த 6 மாதமாச்சு. பெத்தவளும் ஆண்டு போனார். என்னைக்கு பிறந்து விழுந்தாலும் பெத்தவா போயிட்டா. அப்புறம் அடுத்த வீட்டுல இட்லி வைக்கும் பாட்டி அந்த மகனை எடுத்து வசுதேவனுக்கு சின்ன பேத்தியா. ஓ சின்ன பேத்தியா சின்ன பேத்தியா. அவனை வாரி எடுத்து வளர்த்து வந்தா 6-7 வயதாச்சு. பள்ளிக்கூடம் சேர்க்கணும் தான் இருந்தாங்க. பள்ளிக்கூடத்தை சேர்க்கணும் தான் இருந்திருக்கா. படக்குன்னு படுத்தவா பொடுக்குன்னு போயிட்டான். அவ வசுதேவன் பார்த்தார் நம்மளுக்கு யாருமே இல்ல. அக்கம் இல்ல பக்கம் இல்ல பக்கம் இல்ல ஆதரிக்க யாரும் இல்ல யாரும் இல்ல. தகப்பன் இல்லை
தற்கார்க்க ஒருவர் இல்ல, தாமதிக்க பூமி இல்ல, அம்மா அப்பா யாரும் இல்ல, அன்புதற்கு இடமும் இல்ல. என்ன செய்வோம் யாது செய்வோம், இருந்தா இழப்பமையா, இறந்தாலும் குற்றம் இல்ல, வாழ்ந்தா ஆண்டாலும் குற்றம் இல்ல. கடல் கரைக்கு வாரானே, கடல் கரைக்கு வாரானே, கடலுக்குள்ள அவன் கடலுக்குள்ள இறங்கும் போது கடல் அரசன் கடல் ராணி இருவேர்களும் வாழ்ந்து வருகின்றார்கள். ஆமா, அவர்களுக்கு அநேக காலமாக பிள்ளை இல்லை, அவங்களுக்கு பிள்ளை கிடையாது. இந்த வசுதேவன் கடலுக்குள்ள இறங்கி தன் உயிரை மாய்க்க வேண்டும் என்று வருகின்றார். ஆமா, அவன் பார்த்தார் கடல் அரசனும் கடல் ராணியும். அந்த கடல் ராணி நாமளுக்குத்தான் பிள்ளை இல்லையே, பிள்ளை இல்லையா, இவனை எடுத்து நாம் வளர்க்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்க, ஆமா, அந்த கடலுக்குள்ள இருக்கப்பட்ட வாசுகி என்ற நாகமானது, அந்த நாகமானது வசுதேவனை வாரி எடுத்து கடல் ராணியின் கையிலே கொண்டு வந்து கொடுத்தது. ஆமா, அரண்மனைக்கு சென்று வசுதேவனை நாள் ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக வளர்த்து வருகின்றார்கள். ஆமா, இத சிறப்பான வேளையிலே சிறப்பான நேரத்துல பாடுநாமலுக்கு அன்பளிப்பு செய்தார் வசுதேவனானவரோ கடலரசனுடைய அரண்மனையிலே ஆமா கடல் ராணிக்கு மகனாக 21 வயது வரைக்கும் வளர்ந்து வந்தார். வயசு 21 வயசு வரைக்கும் 21 வயது இளவட்ட பிராயமாச்சு. ஆமா, கடல் ராணி கடல் அரசனை அழைத்தார். மன்னா, நான் மகனாகிய வசுதேவனுக்கு வயதோ 21, வயசு 21, இந்த வயதிலே மகனுக்கு கல்யாணம் முடிக்க வேணும் ஐயா, ஆமையோ கல்யாணம் முடிக்கணும், கண்குளிர பார்க்கணும், திருமணம் முடிக்கணும், முடிக்கணும், திருப்பூட்டி பார்க்கணும், சொன்ன போது கடலரசன் யாதை சொல்லுவா. அம்மா கடல் ராணி, நான் மகனுக்கு பெண்ணும் பார்க்கணும், காலகாலத்திலே திருமணம் முடிக்கணும், திருப்பூட்டி பார்க்கணும், திருப்பூட்டி பார்க்கணும். இருவேரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 2 பேரும் பேசிருக்காவோ. கடல் ராணி ஒரு வாய் சோற அள்ளி வாயில வச்சா, ஆமா, படக்குன்னு முழுங்கணும் பொடுக்குன்னு போயிட்டா. அது யாருக்கு கிடைக்கும் அப்படி? ஆமா, கொடுத்து வச்ச மராஜியவா. மாண்டு மடிந்தா மரணமானா, செத்து மடிந்தா சிவலோகம் சேர்ந்தா. சிவலோகம் போய் சேர்ந்துட்டாள. பார்த்தார் கடல் அரசன், அடே சண்டாள கிராதகா, ஏ கிராதகா, நீ ஜனித்த 6ஆம் மாதம் தந்தையை இழந்து விட்டாய். ஐயா போய் சேர்ந்துட்டாரு. பிறந்த 6ஆம் மாதம் பெத்தவளும் ஆண்டு போனா, பெத்தவளும் போயிட்டா. 6 வயதிலே எடுத்து வளர்த்த பாட்டியும் ஆண்டு போனா, அவளும் போய் சேர்ந்துட்டா. 21 வயதாச்சு, என் மனைவியும் போய் சேர்ந்துட்டாளே, போயிட்டாள. இனி நீ இருந்த யானா என் உயிருக்கு ஆபத்தாகிவிடும், என் உயிருக்கு ஆபத்து வந்துரும். ஆகையினால் நீ இருப்பதை விட இறப்பதே மேல் என்று வீட்டை விட்டு விரட்டினார். ஆமா, பார்த்தான் வசுதேவன், என்னடா இனி நாமல் யார் அழைத்தாலும் போகக்கூடாது, உயிரோடு இருக்க கூடாது, நம்மளுக்கு மாண்டும் அடியனும் மரணமாக வேணும் என்று அந்த வசுதேவன் ஓடி வந்து சமுத்திரத்தில் வாழ்வு ஒன்றி வாளில வாய்வு போறா, வாளிலே வாயும் போது ஆகாயவாணி நிற்கின்றார்.
அப்பா வசுதேவா உனக்கு மரண யோகம் இல்ல மாலை பூக்கும் யோகம் வந்து விட்டது. கைகூடி வருது. உனக்காக உன் தாய் மாமா மகளாகிய ஆமா கம்சன் தங்கை தேவகிக்கு மாப்பிள்ளை இல்லாம ஏங்கி தவிக்கிறார்கள் அப்பா. சரி. ஆகையினால் நீ கம்சன் கோட்டைக்கு போனையானா போனடி சொன்னா அப்பா வசுதேவா தேவகியை உனக்கு திருப்பூட்டி கல்யாணம் செய்து வைத்து அந்த கருவுருமா நாட்டுக்கே உன்னை மன்னனாகி விடுவார் என்றார். ஆமா. அப்ப வசுதேவனாகப்பட்டவன் எனக்கு மாலை பூக்கும் யோகமா? சரி. மரண யோகத்தை தேடி வருகிறேனே. ஆமா. வாயு தேவல் மகிமையினாலே வசுதேவனை கம்சராஜனுடைய கோட்டைக்கு அழைக்க செய்தார். சரி. கம்சன் கோட்டைக்குள்ளே வசுதேவன் வந்து நிற்கும் போது பார்த்தார் கம்சராஜ. இந்த கம்சமுடிராஜ சோசியர் சொல்லி இன்னைக்கு 8 நாள் தான் ஆச்சு, சொன்னது மாதிரியே மாப்பிள்ள வந்துட்டாரு. இவர் யாரோ எங்கிருந்து வந்தாரோ, ஊரு என்ன பேரு என்ன உத்தவழி நகரம் என்ன, நடந்து வந்த விவரம் என்ன, எந்த ஊரு எந்த தேசம் வசுதேவன் கேட்க. ஆமா. கம்சனுக்கு முன்பாக ஐயா கம்சராஜா, அடியேன் பிறந்தது சூரநாடு, வளர்ந்ததும் சூரநாடு. சூரராஜன் பெற்றெடுத்த செல்வன், என் பெயரோ வசுதேவன். என் பேர் தான் வசுதேவன். கம்சராஜன் பார்த்தார், வசுதேவனுடைய தந்தை பேரு சூரராஜன், தாய் சூறாவள்ளி. நம்மளுக்கு சொந்த மாமா அத்தை. ஆமா. அப்ப மாமா மகன் தானே. ஆமா. வாங்க மாப்பிள. ஓ மாப்பிள, நீங்க மாமா மகனா? என் மாப்பிள நீங்க வருக வருக, நான் வரவேற்பு செய்த ஐயா. இப்பேற்பட்ட மாப்பிளைய நான் இதுவரைக்கும் நான் பார்க்காம இருந்துட்டேனே. வசுதேவனை குளிக்க சொல்லி அன்ன ஆகாரம் எல்லாம் கொடுத்து ஆசனத்திலே அமர வைத்து ஏ மந்திரி பாருங்கோ இங்க வாங்க. மாப்பிள்ளை வந்து விட்டார். கொட்டு மேல முழக்கத்தோட மாணிக்க மாலையை எடுத்து போட்டு சோசேர் கையிலே போட்டு அழைத்து வாருங்கள். மந்திரி பார்த்தார், மன்னா அவரை அடைச்சு வச்சு 8 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு, பச்சை தண்ணி கூட கொடுக்கல. இருக்காரோ இறந்துட்டாரோ? ஆமா. உயிரோடு இருந்தா அழைத்து வாரும். தேங்காய் பழம் உடைத்த பக்தர்கள் அவரவர்கள் தாம்பூலத்தை எடுத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள். தேங்காய் பழம் கதவை திறந்து பார்த்தார், சோசியரை எப்படி வச்சிருந்தாங்களோ அப்படியே இருக்காரு. அடைச்சு வச்ச மாதிரி இருக்கு. அடைச்சு வச்ச மாதிரி. இந்த மாணிக்க மாலையை மறையோன் கழுத்திலே போடும் போது வேதியர் எண்ணுகின்றார். என்ன பெரிய பெரிய ஆலயத்துல காலையில 5 மணிக்கு சிவனுக்கு செங்கடா வெட்டுவாங்க. அப்ப செங்கடா வெட்டும் போது செவ்வரளி மாலை போட்டு வெட்டுவாங்க. நம்ம மனுஷனாக பிறந்ததுனால இந்த மாணிக்க மாலையை போட்டு வெட்ட போறானோ என்று மறையோன் மனம் கிட்டு நடுங்குது. வந்ததோர் மந்திரிகள் எல்லாம் மறையோன் கழுத்திலே மாலையை போட்டார். ஐயா சோசியரே, கம்சராஜன் கொட்டு மேல முழக்கத்தோடு மாலையை போட்டு உங்களை மரியாதையா கூட்டிட்டு வர சொல்லியிருக்கார். வேதியரோ கம்சராஜனுடைய கோட்டைக்கு வருகின்றார். கம்சமன்னா இந்த சிறப்பான வேளையில உங்க ஓலை வந்து என் கையிலே சேர்ந்து விட்டது. நான் இப்பொழுதே போகலைன்னா என் மனைவி என்னுடைய தாலியை கலத்திருவா, தலையை மொட்டை அடிச்சிருவா. தேங்காய் வள உடைத்த அவர் ஒரு தாம்பளத்தை எடுத்து செல்லும்படி. சோசியரே, ஆட்சிக்கு நான் ஆள் அனுப்புதே ஐயர் வருவாருன்னு. ஆமா. நீர் கல்யாண தேதிகளை குறித்து கல்யாண ஏற்பாடுகளாம் செய்யணும்னா அதுக்கு நீங்க எல்லாரும் சிறப்பு செஞ்சு வச்சிருக்கீங்க. அப்படியே ஆட்டும் என்று வந்ததொரு சோசியர் கல்யாண நாள் குறித்து 8 நாளா குட்டகையை அலங்கரித்து கொலவாளை நிறுத்தி கல்யாண ஏற்பாடுகள் சிறப்பாக நடக்கு.
ஆமா 56 தேசத்துக்கும் கம்சராஜன் அறிக்கை ஓலை எழுதினார். ஏப்பா அறிக்கோல உனக்கு கொடுத்து என் தங்கை தேவகி கல்யாணத்தை பார்க்க 56 அரச மன்னர்கள் தவறாமல் வர வேண்டும். எல்லாரும் தவறாம வரலாம். வரக்கூடியவர்கள் யாவராக இருந்தாலும் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு அடக்கத்தோட இங்க வந்துடணும். எல்லாமே கொண்டு வந்துக்கணும். இங்க சாப்பாடு கிடையாது, வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு கிடையாது. ஆமா அது மட்டுமல்ல, என்ன ஆணையில வரக்கூடியவங்க ஆணைக்குள்ள தீனி கொண்டு வரணும். இப்ப அது வண்டியில கட்டி கொண்டு வந்துக்கணும். குதிரையில வரக்கூடியவங்க குதிரைக்குள்ள தீனி கொண்டு வரணும். சரி. ஒட்டகத்துல வரக்கூடியவங்க ஒட்டகத்துக்குள்ள தீனி கொண்டு வரணும். ஆமா என்று கம்சராஜன் அறிக்கை ஓலை எழுதி அறிக்கை ஓலை கொடுத்து எங்க கல்யாண ஏற்பாடு சிறப்பாகவே நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா 56 அரச மன்னர்கள் அவர்களுக்கு வசதிக்கு தகுந்தபடியாக வருகிறார்கள். சரி. ஆணையில வரவங்க 8 நாளைக்கு முன்னாலேயே வந்துடணும். ஏமனா ஆனை வந்து அசைஞ்சு வரும்னு சொல்லுவாங்க. பையத்தான் ஆனை வரும். அப்ப அந்த காலத்துல இப்ப நம்ம கண்ட இடத்துல எல்லாம் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாம். எங்க பார்த்தாலும் சாப்பிடலாம்ங்க. அப்ப எங்க போனாலும் கெட்டு சாதம் தான் கட்டிக்கிட்டு போகணும். ஊர் போகும்போது கெட்டுச்சோறு கட்டிட்டு போகணுமோ? வரக்கூடிய ராஜாதி ராஜாக்கள் எல்லாம் கெட்டு சாதம் கட்டி கொண்டு புறப்பட்டு வருகிறார்கள். ஆமா. மாப்பிள்ளை பெண்ணை மணவட பந்தையில அலங்காரம் செய்து வைத்திருக்க அலங்காரம் செய்து வைக்க 56 அரச மன்னர்கள் சோபாவிலே சூழ்ந்து அமர்ந்திருக்கின்றார்கள். எல்லாரும் கூடி வந்து அமர்ந்திருக்கார்கள். கம்சராஜ மன்னனோ தட்டார் கொண்டு வந்த திருமாங்கல்யத்தை கையிலெடுத்து வசுதேவன் கையில் கொடுத்து தங்கைக்கு திருப்பூட்ட சொன்னார். ஆமா. வசுதேவன் தேவகைக்கு திருப்பூட்டுகின்றார். அரணே நல்ல அரணே என்று அரணே என்று அரணாங்கிலியோ சுவாமி சிவனே நல்ல சிவன என்று சிவமாங்கிலியோ சூடுவாரா மாப்பிள்ளையும் பெண்ணுமாக மாலை மாத்தி மணவட பந்தலை சுத்தி வருகின்றார்கள். மணவட பந்தலை சுத்தி வந்து மாப்பிள்ளை பெண்ணுக்கு விபூதி பூசி கொண்டு வந்த மொய் பணங்களை தவறாமல் செய்தார்கள். கம்சராஜ மன்னன் கூட்டங்களை ஏறிட்டு பார்த்தார். வந்ததெல்லாம் பார்த்தா வெளியூர் ஆள் மாதிரி தானே தெரியுது. உள்ளூர் ஆள் ஒருவர் கூட வரலையே. உள்ளூர் ஆள் ஒருவர் வராவிட்டாலும் பரவாயில்லை, வரக்கூடிய வருமானம் போயிடக்கூடாது. நம்மளுக்கு வரும் மொய் பணம் இல்லாம போச்சு. அதனால அவங்க கொண்டு வந்த கெட்டி சாதத்தை உழைக்காங்க. இந்த சிறப்பான வேளையிலே சொல்வார்கள், தங்கையும் மாப்பிளையும் ஒன்னா சேர்த்தாதானே குழந்தை பிறக்கும். இரு பேர்களுக்கு ஒரு கல்லறையை கட்டி வைக்க வேண்டும் என்று தேவகைக்கு ஒரு கல்லறை, வசுதேவனுக்கு ஒரு கல்லறையை கட்டினார்கள். ஆமா. தேவகி பெண்குடிக்கு காவலாக இருக்க அழகான ஒரு தாய் கிழவி. விடிய விடிய முடிச்சுக்கிட்டு இருக்கணும்ல. நீ முடிக்க முடியுமா, நான் முடிக்க முடியுமா? இப்போ கிழவி எல்லாம் உசாராத்தான் இருக்கா. குமரங்க தான் கொஞ்சம் சொல்லிட்டு வராங்க. வயசாளி எல்லாம் வைரம் பாஞ்ச கட்ட மாதிரி இருக்காங்க. ஆமா. இப்ப நீங்க தான் இங்க சொல்லிட்டு வரியா எல்லாரும்? ஆமா. ஏன் இருக்க இடத்துல கட்டி இருக்கோம், இருக்க முடியலையா? அப்படி இருக்க முடியல அவருக்கு. தாய் கிழவியானவளை காவலுக்கு வைத்தான். ஏ தாய் கிழவி, இன்னும் உனக்கு 5000 பொன் வெகுமதி சம்பளம். என் தங்கை தேவகைக்கு 41 நாள் வரைக்கும் நல்ல காவலாக இருக்கணும். ஆமா.
41 நாள் வரைக்கும் பச்சை தண்ணி கொடுக்க கூடாது. குடிக்க தண்ணி கொடுக்க கூடாது. 41ஆம் நாளையிலே அவ செத்தாங்கிற செய்தியை மட்டும் நீ சொல்ல வரணும். இதுக்கு தான் சம்பளம்டா. இதுக்கு உனக்கு சம்பளத்தை தந்துருத உனக்கு. தாய் கிழவி 41 கல் பிறக்குனா ஆமா ஐயா முந்தியில முடிஞ்சா நல்ல சேர்த்து முடிஞ்சு. ஏன் 41 கல் பிறக்குதா? எதுக்கு? ஒரு நாள் அயத்திட்டா கமிஷன் நம்மள சும்மா விட மாட்டான். ஆமா ஒரு நாள் கழிஞ்சா ஒரு அறையிலே நின்று கொண்டு ஒரு கல் எடுத்து எறிவாளாம். இன்னைக்கு ஒரு நாள் கழிஞ்சிச்சு. தாய் கிழவிக்கு தூக்கம் வராம இருக்க என்ன நல்ல மலையாள வெத்தலை. இப்ப சரியான வெத்தலை ஒரு கட்டு. ஆமா கொட்டை பாக்கு. ஆமா கடைக்கு போயிட்டு வர. உமக்கு என்ன போற இடத்துல உமக்கு என்ன வேற விழுந்திருக்கு? இதே ஒரு 7.5. ஆமா ஆமா அந்த 7.5 இந்த 7.5 சேர்ந்தா இது ஒரு 7.5 போய் பிடிக்க போதான். சனியனை சாப்பிட்டு போக வேண்டியதானே. ஆமா வீட்டுக்காரர் வெளியில போனதுக்கு அப்புறம் போன பிறகு எவன பக்கத்துல சொல்ல மாட்டாளா? போன பிறகு வீட்டை விட்டு தாண்டின பிறகு சொல்லுவா. பொங்கி வச்சிருக்கலாம் போட்டு திங்க வேண்டியதானே. சொல்ல மாடனுக்கு நம்ம படம் பேசுற மாதிரி வச்சிருக்கலாம் போட்டு திங்க வேண்டிய நம்பா. தாம்பளத்துல ஏந்திக்கிட்டு நிக்கும் உங்களுக்கு. ஓட்டமா வச்சமா சாப்பிடவும் இல்லையா? சாப்பிட வேண்டாமா நீங்க? மனைவியின் சொல்லை கேட்டு வசுதேவன் இலைக்கு முன்பாக அமர்ந்திருந்தார். 2 உருண்டை சாப்பிட்டாரு. 3வது உருண்டை சாப்பிடணும். 3.25 நாளைக்கு முடிஞ்சு போச்சு. மாயமாக மறைந்தார் வசுதேவன். சரி கனவை வச்ச எச்சிய பொண்ணா பிறந்தவ அருந்தணும். இப்ப யாரு சாப்பிடுவா? வீட்டுக்காரர் வச்ச எச்சி சாப்பாடை சாப்பிட்டாதான் ஆமா என்ன இருக்கும்? என்ன கிடைக்குமா? உத்தரவாக்கிய கிடைக்கணும் பெரிய ஆளுக்கு சொல்லுவாங்க. இப்ப புரிஞ்ச வச்சு எச்சி எந்த எவா சாப்பிடுதா? தூக்கிட்டு குப்பையில போடுறா. வியாதியில போவோம். வச்ச சாப்பாடு சாப்பாடு மாதிரி இருக்கணும். பஞ்சாமிர்தம் மாதிரி இருந்தா யாரு சாப்பிடுவா? இவன் ஒண்ணு அடிச்சு வந்தா தன்னு ஓர்மையோட வீட்டுக்கு அந்த வராரு. காலம் தாத்தா சாப்பிட்டாருன்னா அல்வா கடையில அல்வா வெட்டினது மாதிரி இருக்கும். என்னன்னு துண்டு துண்டா துண்டு. அவர் வேண்டாம் வேண்டாம்னா அந்த அம்மா கோதி கோதி வைப்பாங்க. இந்த கிளை கோதி வைப்பா. இப்போ என்ன இந்த 18:48 ஒண்ணு அடிச்சுட்டு பாவியா வார வரத்தை பார்த்தா அப்பப்பப்பா ஒரு மூடியத்தாயா மோந்து பார்க்கணும். குப்புற 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 போய் விழுந்துகிட்டு இருக்காங்க. ஆமா ஆளாளுக்கு ஒண்ணு காக்கு. அத கேட்டா சொல்லுதாங்க 18:48 அடிச்சா 48 விரதம் இருந்த மாதிரி இருக்குமா. ஓ அப்படி ஒண்ணு இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன 18ல ஆரம்பிக்கும் 48ல முடிக்கும். ஓ அதுல முடியுது. அப்ப பரவாயில்லையப்பா. ஓ ஆரம்பிச்ச உடனே முடிஞ்சிருது. 18ல ஆரம்பிக்கும் 48ல முடியுது. ஓ 47ல முடிஞ்சிருது. அதான் 18:48 பரவாயில்லையப்பா. அந்த காலம்ல அதெல்லாம் யாது அப்ப கிடையாது. அப்ப அந்த காலம் பட்டச்சரக்கு தானே. அப்போ அரிஷ்டம்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. அதுக்கு பேர் தான் சோறு முட்டி கசாயம். ஒன்னு அடிச்சா அரிஷ்டம். ஆமா அது வேலையை காட்டும். அது எங்கெல்லாம் இன்னொன்னு அடிச்சா அது இஷ்டம். அது எங்க கூட்டு போதோ அங்கதான் கூட்டு போகும். அது எந்த சோறு வண்டி முட்டுது நம்ம போய் முட்டிக்கு நிக்க வேண்டியதுதான். அதுக்கு பேர் தான் செவரு முட்டின்னு ஒண்ணு வச்சாங்க. இப்ப அதெல்லாம் நின்னு போச்சு. இப்படி 7 பாட்டில் கூவையை அடிச்சுட்டு வந்து சாப்பாட பஞ்சாமிர்தம் மாதிரி பிணைஞ்சு சாப்பிட்டா யாரு சாப்பிடுவா? எவா சாப்பிடுவா? நல்ல மாராசி பொண்ணம் போல தூக்கி எடுத்து ஓடையில கொண்டு போய் போட்டுருவா. எங்க மாமா மாதிரி உள்ள ஆளுன்னு வச்சுக்கோங்க. தலையில தூக்கி வச்சு அரைக்கிருவாங்க. அபிஷேகம் பண்ணிடுவாரு. அன்னதானத்தை பிடிச்சிருந்தா அந்த சாப்பாடு தலையில வச்சு அரைக்கிட்டா போதுமா? அதே மாதிரி தேவகை பெண்ணானவா மணவளன் வச்ச எச்சிய அறிந்தின மகிமைனால அன்று மாதம் குளிமாறந்தா குளிமாறந்தா அன்று மாதம் குளிமாறந்தா குளிமாறந்து அதுவே குளி கற்பமாகி கற்பமான அவன் முற்று குளி மறந்தா குளிமாறந்து குளிமாறந்தா முழுகாமல் இருப்பாளா இருப்பாளா நங்கையாவா குளி மறந்தா 40 நாள் கர்ப்பமாகி நாயகியும் இருக்கும் போது 41 நாள் ஆச்சு. தாய் கிழவிக்கு காவலும் முடிஞ்சு போச்சு. ஆமா இன்னைக்கு 41 நாள் ஆச்சு. பச்சை தண்ணி கூட குடிக்கலையே.
அவ இருக்காளோ இறந்துட்டாளோ என்று கதவை திறந்து பார்த்தா தேவகி மயக்கமா இருக்கா. கைபிடித்து பார்த்தா அவ உயிர் நாடியிலே ஒரு கர்ப்ப நாடி ஓடுது. ஏ தேவகி, விடிய விடிய 41 நாள் உனக்கு என் கண்ணுல எண்ணெயை ஊத்திக்கிட்டுலாம் காவலுக்கு இருந்தேன். உனக்கு என்ன நடந்துச்சு? நடந்த காரணம் என்ன சொல்லுனா, தாய் கிழவி இந்த மாதிரி விவரம் ஆகாயவாணியினுடைய அருளாலே என் வசுதேவனை நான் கண்டேன். அவர் வைத்த எச்சிய அருந்தின மகிமையினால அன்று மாதம் நான் கர்ப்பமானேன். அடியே சண்டாளி, பச்சை தண்ணி கொடுக்க கூடாதுன்னு உங்க அண்ணன் சொல்லியிருக்கானே, இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சு. அம்மா தாய் கிழவி, எங்க அண்ணன் கிட்ட சொல்லாத. நான் பெத்தி பெருகிய நாட்டுக்கு போகும்போது உன்னைய நான் என் கூட கூட்டிக்கிட்டு போறேன். அவன் தாய் கிழவி பார்த்தா கமசராஜன் கிட்ட சொல்லாம இருந்தா அவன் கழுத்து அறுத்துருவான். சொன்னா இவ வருத்தப்படுதா. உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு இருக்க முடியுமா வயசான காலத்துல? இருக்க முடியாதா? கமசராஜன் கிட்ட போய் நம்ம உள்ளதை சொல்ல வேண்டும். நம்ம எப்படி போய் சொல்ல? தாய் கிழவி பெண்ணவளும் ஒன்று கொள்கையில் எடுத்து ஓடோடி வாராளே கம்சராஜன் கோட்டைக்கு தான். ஐயாவே கம்சம் அண்ணா, ஏ கம்சராஜா, ஏ கம்சமுடி ராஜமன்னன், நீ நிப்பதோ ஒய்யாரத்தில், நான் நிப்பதோ தரையில. ஆமா, நான் ஒரு செய்தி சொல்ல வந்திருக்கேன். நான் சொல்ல உனக்கு கேட்காத. இந்த சிறப்பான வேளையிலே இன்னும் நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்தவர்கள்